நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு. நல்லா திருப்பி எடுத்துட்டு வந்துருவான். இது வரவே தேவையில்ல, வாங்க. சரி உள்ள வச்சுட்டு எடுத்தாந்து குடுக்கும்போது பொழப்பாருல. இந்த பழம் இதா குட்டி குட்டியா இருக்கு இது. ஐயா இந்த பழத்தை போடுங்க. இது அதே கொடுங்க. பரவாயில்ல, அந்த பழத்தை கொடுங்க. இந்த பழம் எடுத்துக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது நல்லா தானே இருந்துச்சா? இல்ல இல்ல சார், நல்லா இல்ல ஐயா. எனக்கு அந்த பழம் தான் வேணும். சொல்றல போப்பா, வெளியே போப்பா. நான் இதுயா நான் அது ஏன் பழம், அது எவ்வளவு சொந்தம். எதுயா? காசு கொடுத்து நான் வாங்கிட்டேன். காசு இந்த சில்லறை மாத்திரம் இந்த புடி. எதுயா? புடி. என்ன சில்லறை? 100 ரூபா கொடுக்குறீங்க. எனக்கு தேவையில்ல. 100 எடுத்து எனக்கு அந்த பழம் வேணும். அதெல்லாம் பழம் தங்கம் நான் ஏன் பழம், அது ஏன் தங்கம். எப்படி இவ்வளவு தங்கம் வந்துச்சா? அதெல்லாம் முடியாது. என்ன தகவல் பண்றியா? போய் பழம் பழம் எவ்வளோண்ணா? ஒரு கிலோ 20 ரூபா. கிலோ 20 ரூபாயா? சரி, ஒரு பழம் போடுங்க. கிலோ 20 ரூபாமா? எவ்வளோண்ணா? 2 கிலோ இருக்கா? உங்க ஊர்ல பழம் தான் 50 ரூபா. இது நீங்க என்ன ரெண்டு கொடுக்குறீங்க? கொஞ்சம் ஏற்றுக்கூலிலாம் இருக்குண்ணே, வந்து எடுத்துட்டு வர்றது இல்ல. பழத்தை பார்க்க நீங்க சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டா இருங்க. பேச்சாதான் இருக்கேன். ஆமா, சொல்லலாம் 80 ரூபாயா? 80 ரூபா. நல்லா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு. நல்லா திருப்பி எடுத்துட்டு வந்துருவான். இது வரவே தேவையில்ல, வாங்க. சரி, சூப்பரா இருக்கு. உள்ள வச்சுட்டு எடுத்தாந்து குடுக்கும்போது பொழப்பாருல. சொல்றேன். தங்கச்சி கட்டை கட் பண்ணிட்டு எங்க கட் பண்ண தெரியாது. நடுவு போறேன். பீஸா போட்டுருமா? ஆடி போடு. கரண்டி எந்த கரண்டி எடுத்துக்கணும்? எதை எடுத்து வந்துடுறான்? குழம்பு கரண்டி. என்ன பண்ணு, இதை எடுத்துட்டு வந்து நீ வச்சுக்கோ. நான் போயிட்டு கடையில போயிட்டு பழம் வாங்கிட்டு அவர் திசை திருப்போம். கொண்டாந்து ஏசா அது மேலே வச்சுட்டு போயிருக்கீங்க. வச்சுட்டு போயிடறான். தெரிஞ்சிருமோ ஒரு வேலை தெரியாதுல. திருப்பி போயிடறான். A few minutes later. அதான் எவ்வளோண்ணா? பழம் கிலோ 20 ரூபா சார். இது ஒரு பீஸ் 20 ரூபா சார். ஏன் சார் வேணும்? பீஸ் வேணுங்களா, பழமா வேணுங்களா? இந்த பழம் எது சார்? இதா குட்டி குட்டியா இருக்கு. இது இந்த பழம் செட் ஆகுதா? வேணாம் சார், இருக்கு. அங்கே பழம் நல்லா இருக்கு. பிரியாணி போட்டு வச்சுருங்க சார். அடுத்த இடம்ல இருந்து அங்கே அடிக்கிறோம் சார். அது சின்ன பழமா அது? ஓகே, சரி, நல்ல பழமா கொடுங்க நீங்களா. ஐயா இந்த பழத்தை போடுங்க. இது 85 ரூபா வாங்கலாம், 80 ரூபா கொடுங்க. 80 ரூபா. சரி, இதே வைக்கிறேன். கவர் இருக்கா? கவர் தரேன் சார். கவர் ஜிபே கேஷ் சார். ஜிபே பண்ணிடுறான். சரிங்க சார். கவர் பழத்தை குழம்பு இந்த மாதிரி கொடுத்துருக்கு. சரிங்க சார். சரிங்க சார். கட்டுக்கலாம் சார். கட் பண்ணுங்க. அந்த பழம் வேண்டாம், நல்லா இல்லை. சரியா? அந்த பழம் நல்லா இல்லை. சரி, அதே கொடுங்க. இல்லை சார், நல்லா இல்லை சார். அது நல்லா அழுகிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம கடைக்கு பரவாயில்ல, அந்த பழத்தை கொடுங்க. இல்லை வேணாம் சார். இந்த பழம் எடுத்துக்கு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது நல்லா தானே இருந்துச்சா? இல்லை இல்லை சார், நல்லா இல்லை. என்ன பைசா? ஆமா, அழுகிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம கடைக்கு வரணும் இல்லையா? இல்லைண்ணா, எல்லா பழமும் இப்படி தானே இருக்கும். இப்படி தானே இருக்கும் எல்லா பழமா? ஆமா சார். அதே அது என்ன அழுகி போயிருக்கு, வேற ஒன்றும் நல்லா இல்லை. அதுக்காக தான் நல்ல பொருளாக கொடுக்கணும் தான் நான் சொல்றேன். பரவாயில்ல, அதே கொடுங்க. சொல்றேன் இல்லை, கேளுங்க சார். நான் எடுத்து வச்ச பழத்தை கொடுக்காம நீங்க என்ன ஒரு பழம் எடுத்து போங்க? என்ன அர்த்தம் அது? சொல்றேன்ல, நல்லா இல்லைன்னு சொல்றேன். நாளைக்கு நம்ம கடைக்கு வரணும்ல.
ஐயா. ஏன் பேசிட்டு இருக்கீங்க? ஐயா நான் எடுத்த பழத்தை தான் உங்களுக்கு கொடுக்கணும். அவர் இஷ்டத்துக்கு ஒரு பழம் எடுக்க என்ன நான் ஐயா? நல்லா இல்லைன்னு சொல்றேன்ல, அப்படியே திரும்ப பேசுறீங்க. சொல்றதை கேளுங்க. ஐயா எனக்கு அந்த பழம் தான் வேணும். சொல்றல போப்பா, வெளியே போப்பா. என்ன நான் ஐயா? நான் காசு கொடுத்துருக்கேன்ல. காசு கொடுத்துரு, வேற பழம் எடுத்து அது சரியில்லைன்னு சொல்றேன்ல. போயா வெளியே போயா. நான் என்ன பழம் எடுத்தா அதை நான் கொடுக்கணும்? அதுதான் பழம் கெட்டு போச்சியா, நல்ல பழம் கிடையாது. போயா. என்ன இது நியாயமா இதுயா? பழம் எடுத்துட்டு போ. இல்ல அதெல்லாம் எனக்கு இப்ப அந்த பழம் வேணும். அண்ணா அந்த பழம் கொடுத்துருந்தேன். பழம் கிடையாது. இப்ப எதுக்கு அந்த பழத்தை இது பண்றீங்க? என்ன அந்த பழத்தை கிடையாது, பழம் வேற பழம் எடுத்துக்காது. சரி ஏன் சரியில்லை உங்களுக்கு? நல்லா இல்ல, நான் தானே வாங்கிட்டு போறேன். ஆமா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் பழத்தை பத்தி. உங்களுக்கு என்ன தெரியுமா? போய் வெளியில போய். நான் எடுத்து கொடுத்த பழம் எந்த பழம் எடுத்துக்க, அதே நான் கேட்கறேன். அதான் சரியில்லைன்னு சொல்றேன்ல, வேற பழம் எடுத்து காசு வேணா திரும்பி வேணா கொடுத்துட்றேன். இது நியாயம் இதுயா? நான் இல்லக்கா, பழத்தை வேணா காசு கொடுத்துட்றேன், எடுத்துட்டு போ. போயா சொல்றேன்ல, மரியாதை சொல்றேன். போயா வெளியே. யாரும் அந்த பழம் தான் வேணும். எல்லாம் வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணு. எங்கோட கம்ப்ளைண்ட் பண்ணு. போயா முதல்ல காட்டு அந்த பழத்தை காட்டுங்க. இல்ல அந்த பழத்தை காட்டுங்க. பழம் காட்ட முடியாது. ஆனா பழத்தை காட்டுங்க. பழத்தை காட்ட வாங்க பழம். நீ வேணா காசு கொடுத்துறேன், வேற வேணா பழத்தை வாங்கிட்டேன். வாங்கி எடை போட்டு வச்சு காசு நான் கொடுத்துட்டேன். கட் பண்ண சரியில்லை, வெட்டி தான் கேட்டோம் உங்கள்கிட்ட. ரைட்டு. வெட்டிட்டேன். படம் நல்லா இருந்து வேற படம் கொடுக்குறேன். படம் நல்லா இல்ல. நல்லா இல்ல. போ முதல்ல. அந்த பழம் நல்லா இல்ல. நல்லா இல்ல. போய் முதல்ல வேற பழம் வாங்கிக்கணுமா? வேற பழம் வாங்கிக்க. என்ன சண்டை பண்ண வந்திருக்கியா? வியாபாரம் பண்றது இல்ல. இது நியாயமான இதா? பழம் வேணுமா யாரும் திரும்ப அதே பழத்தை கேட்டுட்டு இருக்க. நான் ஒரு பழத்தை வாங்கி நான் எடை போட்டு நான் காசே கொடுத்துட்டேன். அதான் சரியில்லைன்னு சொல்ற, வேற பழத்தை எடுத்துக்கல, காசு திரும்ப வாங்கிக்க. வியாபாரம் பண்ண விட மாட்டியா? அந்த பழம் வந்து அழுகி போயிருக்கா? அழுகி போயிருக்கு. நல்லா இல்ல. நல்லா இல்ல. அது வாங்கினா என்ன ஆகும்? கெட்டு போச்சு, சாப்பிட முடியாது. நாளைக்கு அப்புறம் கடை தேடி வரணும்ல. அதனாலதான் அந்த பழத்தை வச்சிருக்கீங்க. ஆமா, நல்ல பழமா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. திரும்ப சண்டை வாங்கணும் வந்திருக்கியா? இப்ப அந்த பழம் அழுகி போச்சு. அழுகி போச்சு, கெட்டு போச்சு. கெட்டு போச்சு. சாப்பிட்டா செத்துருமா? வேற பழம் கொடுக்குறியா? காசு வாங்கிட்டு போயா. ஐயோ ஏன் விருப்பம்யா? அந்த பழத்தை கொடுங்கயா. நான் ரொம்ப என்னதான் பண்ணன்ற பழம் கொடுக்க முடியாது. முதல்ல கடையை விட்டு இடையே போ. காசு நான் கொடுத்துருவேன், பழம் நான் வாங்கிருக்கேன். உள்ள வச்சுட்டு என்ன பழம் வாங்கி அந்த பழம் இல்லையா? சரியில்லையா? சரி இல்ல சரி இல்ல. ஏன் பஞ்சாயத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பாத்துறேன். நான் முதல் போட்டு வாங்கி நம்ம எனக்கு வியாபாரத்துக்கு எடுத்து வாங்கி போடு. நியாயமா ஐயா இது? அதெல்லாம் நியாயமா ஐயா? இந்த நியாயத்தை நான் எங்க போய் சொல்றது? போ முதல்ல வெளியே போ. வெளியே போ, கடைக்கு போ. கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடுவோம் அப்புறம். போட்டுக்கு போ. கடை வியாபாரம் எல்லாம் கெடுத்து போ. எடுத்துட்டு போய. புடி புடியா. அந்த மாதிரி நினையா கிடையாது. போய் போய் போயா, கீழே பார்த்து போயா. என்னடா லுக்கு? சரி இப்ப அந்த பழம் அழுகி போயிருக்கா? இருங்க 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 ஐயா, காசு நான் கொடுத்து அந்த பழம் அழுகி கொடுத்தா சரியா? பழம் வேண்டாம். இப்போ இருங்க வரப்பா இரு. இந்த பழம் அழுகி இருக்கு நானே பாத்து போறேன். போய் இல்ல அழுகி இருந்தா நானே வேற பழம் வாங்கிக்கிறேன். நீ காட்டுங்க, கண்ணு மொழி காட்டுங்க. நான் பாத்துட்டியா? அழுகி போற பையன் அது ஏன் சும்மா சும்மா தொலை பண்ணிட்டு இருக்க? போயா. நான் பாக்குறேன்னா பார்க்க தேவையில்ல, ஒண்ணு இல்லை. கடை வியாபாரம் இருக்கு. போயா. ஐயா எனக்கு காசு கொடுங்க. நீங்க பழம் வேணாம் எனக்கு. என்ன கதையா இருக்குது? காசு கொடுங்க நீங்க. 20 ரூபா கொடு. 20 ரூபா சில்லறாங்க இல்ல? இந்தாங்க புடிங்க. வச்சுட்டு பா, கிளம்புப்பா. 20 ரூபா சில்லறா எடுத்துட்டு போ. 100 ரூபாய் எடுத்துட்டு போ. யார் காசு? அடுத்தவங்க காசு எனக்கு 80 ரூபா வேணும். 80 ரூபா வேணும். எடுத்துட்டு போப்பா. 80 ரூபா வேணும். இந்த மாதிரி பண்ற வியாபாரத்துக்கு இருக்காது. எடுத்துட்டு போ. 80 ரூபா வேணும் எனக்கு. அடம் பிடிக்கிறிய நீ? 80 ரூபா சில்லற பண்ணி 100 ரூபாய் சேர்த்து வச்சு எடுத்துட்டு போ. 100 ரூபாய் எடுத்துட்டு போப்பா. எனக்கு 80 ரூபா தானே வேணும். 20 100 யார் காசு? யார் காசு? நான் முங்க மாட மாட்டேன். இல்லப்பா அண்ணே எனக்கு 80 ரூபா கொடுங்க, இல்ல பழத்தை கொடுங்க. 80 ரூபா தானே வேணா. இங்கே ஏரியா இல்ல பழம் எங்க? அந்த பழம் அங்கதான் இருக்கு. பழம் எங்க இருக்கு? போயா. போனோம். சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது எனக்கு. அசால்ட்டத்துக்கு உள்ள வச்சுட்டு போறாரு. என்ன இது? என்ன இது?
ஓ என்ன உள்ள வச்சு படத்தை என்ன பண்றீங்க? இது இருங்க. ஓ முடியா அதான் இங்க ஏன் பழம்? இங்க பாருங்க யார் பழம்? இருங்க வாங்க 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 இரு. வாங்க பழம் ஐயா. ஏய் புறா. அண்ணா பழத்துல தங்கம் இருக்கு. அண்ணா எங்க பாருங்க. ஏய் ஏன் பழம்டா இது? தங்கம் இருக்கா? ஏன் பழம்? தங்கம் எங்க இருக்கு தங்கம்? அதெல்லாம் இதனால ஏமாத்துறீங்களா? காசு புடி. சில்லற கடை இந்த காசு சில்லற. நான் வாங்க பழம் தங்கம் இருக்கு. அது ஏன் பழம்? அது எனக்கு சொந்தம். சரியா? காசு கொடுத்து நான் வாங்கிட்டேன். காசு இந்த சில்லற மாத்தி இருந்த புடி. சரியா? புடி. என்ன சில்லற 100 ரூபாய் கொடுக்குறீங்க? எனக்கு தேவையில்ல. 100 ரூபாய் எடுத்து எனக்கு அந்த பழம் வேணும். அதெல்லாம் பழம் கிடையாது. தங்கம் நான் ஏன் பழம் அது? ஏன் தங்கம்? எப்படி இவ்வளவு தங்கம் வந்துச்சா? நான் தான் வச்சேன். நான் தான் வச்சேன். வியாபாரம் போட்டு நல்லா இருக்க போது நான் தான் வச்சேன். பழம் என்கிட்ட வித்துட்டீங்களா? அதான் வேற பழம் கொடுக்குறேன் சொல்ல சரியில்லைன்னு சொல்லிட்டல. அதெல்லாம் கிடையாது. எனக்கு பழம் அதெல்லாம் முடியாது. என்ன தகவல் பண்றியா? போயா இல்லையா காசு படி போயா. இப்ப செயின் யார் செயின்? ஏன் செய்யுங்க? உங்க தங்கம் மாதிரியா? ஏன் தங்கம் ஏன் பழம்? இதெல்லாம் ஏன் பழையா? எப்படி அதுல வந்துச்சு? எல்லாமே தங்கம் தாயா. வியாபாரம் விருத்தி ஆகிறதுக்கு நல்ல வியாபாரம் இருக்கு. நான் தான் வச்சேன் என் தங்கத்தை. ஓ உங்க வியாபாரம் விருத்தி எழுதியாக நீங்க தங்கத்தை உள்ள வச்சீங்க. ஆமாப்பா உங்க தங்கம் அது ஏன் தங்கம் தான். டிஸ்ட்ரிக்டாக வச்சு நான் அந்த பழத்தை எடுத்து இடம் போட்டு கொடுத்துட்டேன். அந்த பழத்தை டிஸ்ட்ரிக்டா வச்சு? ஆமா அது உங்க பழம் தான். ஆமா நீ எடுத்து நீ இடம் போட்டு கொடுத்துட்ட. உண்மையிலே அந்த பழத்தை நீங்க தான் உள்ள அது உள்ள வச்சீங்க? ஆமா நான் தான் என் நகை தான்யா. உங்க நகை? ஆமா நீங்க தான் உள்ள வச்சீங்க. நான் தான் உள்ள டிஸ்ட்ரிக்டாக வச்சு நீ அதை பார்க்காம கொள்ளாம நானும் பார்க்கல அதை எடுத்து இடம். ஐயா உங்க ஆயா மேல சத்தியமா? இது என் மாமியா நாகம்மா மேல சத்தியம். அம்மா மேல சத்தியமா. உங்க ஆயா மேல சத்தியமா? ஆயா மேல சத்தியமா. தாத்தா மேல சத்தியமா? தாத்தா மேல சத்தியமா. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஐயா என்ன எப்படி போய் சொல்றீங்க? என்னய்யா போய் சொல்ற? இல்லையா தங்கத்தை நீங்க வச்சு போய் சொல்றீங்களா? நான் தான் வச்சேன். நீங்க தான் வச்சீங்க? ஆமாய்யா. என்ன பண்ண போறேன்? போயா. நீங்க தான் வச்சீங்களா? ஆமா நான் தான் வச்சேன். ஐயா மாட்டிக்கிட்டீங்க ஐயா. கேமரா ஓடிட்டு நீங்க தான் வச்சீங்களா? போய் சொல்லுங்க. நான் தான் வச்சேன். நீங்க தான் வச்சீங்க? ஆமா. ஐயா கேமரா 4 பக்கம் ஓடிட்டு செக் பண்ணவா? செக் பண்ணிக்க. செக் பண்ணு. நீங்க தான் வச்சீங்க? ஆமா நான் தான் வச்சேன். எத்தனை பவுன் அது? 25 பவுன். 25 பவுன்? ஆமா அது உள்ள? ஆமா. என்னென்ன இருக்கு? செயின் நெக்லஸ் எல்லாம் இருக்கு. மோதிரம் இருக்கு. மோதிரம் வச்சீங்களா? ஆமா. மோதிரம் இருக்கா? எல்லாம் இருக்கு. நீங்க காட்டுங்க மோதிரத்தை. அதெல்லாம் காட்ட முடியாதுயா. என்னயா காட்ட முடியாதா? காட்ட முடியாது. ஐயா அது உள்ள நகையை நான் தான் வச்சேன். விளையாடுறிய நீ? ஐயா நானே வச்சேன். நான் தான் வச்சேன். நான் ப்ரூவ் பண்றேன். இருங்க நான் ப்ரூவ் இரு. கேமரா எடுத்து இருங்க. ஐயா பாருங்க கேமரா வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறோம். பாருங்க தெரிஞ்சுங்களா? Hi guys, this is Nagai 360 Prankster Sarmesh. நாங்க Nagai 360 சேனல்ல நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்றோம். சீப் அண்ட் பெஸ்டா உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்போம். நம்ம கிட்ட Nagai 360 சேனல்ல 27 lakhs சப்ஸ்கிரைபர், அதே Facebookல 30 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். Nagai 360 Fire சேனல்ல 17 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே Facebookல Nagai 360 Fire 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி அதிக லெவல்ல ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ எங்க மூலமா உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதுல நாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். பிசினஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், மொபைல் ஷோரூம், ஹோம் அப்ளையன்சஸ், கார்மெண்ட்ஸ், சலூன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது போன்ற எல்லா பிசினஸையும் நாங்க ப்ரோமோட் பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல. டிஸ்பிளே தெரிஞ்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.